ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இது வெள்ளிக்கிழமை காலையில கொஞ்சம் வீடியோ போட முடியல. கொஞ்சம் அப்படியே வீட்லயே இருக்க முடியல. வெளியிலேயே சுத்திட்டு இருக்கிற மாரிக்கிறதால எல்லா வீடியோ லேட்டா தான் போட முடியுது. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை காலையிலேயே கொஞ்சம் சாரி நேத்து கோவிலுக்கு போறப்ப இந்த சாரி கட்டிட்டு போயிருந்தேனா, அதால சரி அப்படியே இந்த சாரி காலையிலேயே கட்டிக்கலாம் அப்படின்னு இது கட்டியிருந்தேன். இப்போ உடம்பு ஓகேவான்னு கேட்டிருந்தீங்க. ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனா சளி பார்த்தீங்கன்னா, இன்னும் இருந்துட்டு தான் இருக்கு. அதுலயும் சிஸ்டர் உமையாள் சிஸ்டர்லாம் இது சாப்பிடுமா, அது சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு நெறைய சொல்லியிருந்தாங்க. எதையும் செய்யறதுக்கு சரியான சோம்பேறி நானு. ஏதாவது ஒரு சிலது மட்டும் ட்ரை பண்ணிட்டுருக்கேன். சளி சீக்கிரம் சரியாகறதுக்கு. இந்த வருஷம் மார்கழி மாசத்துல பார்த்தீங்கன்னா, கோலம் ரொம்ப அதிகமா போடலைங்க. போன வருஷம் பார்த்தீங்கன்னா, சூப்பர் சூப்பர் கோலமா போட்டிருந்தேன். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு எதுவும் போடலன்னு நெனைக்கிறேன். இன்னைக்கு இந்த கோலத்த சும்மா ஏனோ தானோன்னு சும்மா போடலாம் அப்படிங்கிறத போட்டிருந்தேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த கோலம் போட்டுட்டு அவுட்டிங்க்கும் நெறையா டிசைன்லாம் பண்ணியிருந்தா இன்னும் சூப்பரா இருக்கும். அதெல்லாம் பொழுது விடிஞ்சிருச்சா, சரி இதுவே போதும். இதுக்கு மேல நம்ம போட தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருந்தேன். அந்த இது சும்மா ஏனோ தானோன்னு கஷ்டப்பட்டு போடுவோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, வியூஸ் அந்த அளவுக்கு போகாது. இந்த கோலம் சுமாரா இருக்கிற கோலம் பார்த்தீங்கன்னா, இன்னும் இன்ஸ்டாகிராம்ல பார்த்தீங்கன்னா, 2,00,000க்கு மேல 2,50,000 போயிட்டுருக்கு. யூடியூப்லயுமே பார்த்தீங்கன்னா, இந்த வருஷத்துல கோலம் போட்டதுல 37,000 40,000 போயிருக்குன்னு நெனைக்கிறேன். சும்மா இந்த மாரி ஏனோ தானோன்னு போடுறது தான் பார்த்தீங்கன்னா, வியூஸ் போகுது போல இருக்கு அப்படின்னு நெனச்சுக்கிட்டேன். நானுமே இந்த கோலத்த ஒரு ரீல்ஸ்ல தான் பார்த்துருந்தேன். நல்லா இருந்ததா, அதுக்காக தான் நானுமே போட்டிருந்தேன். காப்பி அடிச்சது உண்மைய சொல்லணும் இல்லையா? நல்லா இருந்தது. அதனால தான் இது போட்டிருந்தேன். ஆனா இன்னும் அந்த அவுட்டிங்லாம் குடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். அப்படியே மொட்டையா இருக்கிற மாரி தான் இருந்தது. அது பார்த்தீங்கன்னா, நல்லா போயிட்டு இருந்தது. இவங்கள கோலத்த கலைக்கிறதுக்கு, கலைக்காம இருக்கிறதுக்கு காலையில வந்தாங்கன்னா, எல்லாருமே பாசமழை பொழிவாங்க. ஒரு ஒரு ஆளா எந்திரிச்சு வராங்கன்னா, ஒரு ஒரு ஆள் மேல வாளால அடிச்சு அடிச்சு எனக்கு குழஞ்சிட்டு, அதுக்கப்புறம் தான் போவாங்க. அந்த மாரி கோலத்த கலைச்சிட்டு போறாங்கன்ட்டு நானா போய் கொஞ்சிறது. ஏன்னா கொஞ்சிட்டு அதுக்கப்புறம் போயிடுவாங்க கொஞ்ச நேரத்துல. அந்த மாரி தான் அந்த கொஞ்சல் தான் நடந்துட்டு இருந்தது. இன்னைக்கு காலையில டீ போட்டு குடிச்சுட்டு, அதுக்கப்புறம் உடனே பார்த்தீங்கன்னா, கடையில இருக்கிற ஆளுங்களுக்கு சாப்பாடு செய்றதுக்காக செஞ்சிருந்தேன். இன்னைக்கு துவரம் பருப்பு என்ன சட்னி அரைக்கிறதுன்னே எனக்கு மைண்டே இல்ல. துவரம் பருப்பு சட்னியே செஞ்சிடலான்றதுக்காக அதான் செஞ்சுட்டு இருந்தேன். இந்த துவரம் பருப்பு சட்னி இட்லிக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த ரெசிபி எங்க மாமியார் ரெசிபின்னு சொல்லலாம். உங்களுக்கு ரெசிபி ஏற்கனவே நெறைய வாட்டி நான் போட்டுட்டேன். வேணும்னா இதுல டேக் பண்ணி விடுறேன்.